படத்துல யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டர்ல அவர் என்ன இன்வால்மெண்ட், அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதை கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலா அவர் பிஸியா இருக்கிறார். நம்ம திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேல டேட் கொடுத்து இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா 14 நாள் நினைக்கிறேன் 14 நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா இந்த படத்துல இருக்காரு. ஸோ நிச்சயமா வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல என்னோட படத்து பட்ஜெட்ல ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாய் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை அமைஞ்சிருக்கு.